டீ எடுத்துட்டு வந்திருக்கேன். அங்கே வச்சிடறானே, அந்த டேபிளில் வச்சிரு, நான் அப்புறமா எடுத்து குடிக்கேன். அண்ணே குடினே 6 பேரும். நான் நல்லா சூடாக குடிக்க மாட்டேன் டீ, அங்கே வை, நான் குடிக்கேன். சரி சரி. அனிதா எங்க இன்னும் எந்திக்கலையா? மைனி நேரத்தெல்லாம் காரில் வந்தோம்ல, எனக்கு நல்ல தலைவலியாக இருக்குது, நான் கொஞ்ச நேரம் படுத்து எழுந்து வரேன் அப்படின்ட்டு ரூமில் படுத்துருக்கா. அப்படியா, சரி சரி. காலையில் என்ன காப்பி ராணி? அண்ணே உங்களுக்கு பிடிச்ச பூரி உருளைக்கிழங்கு கறின்னு தான் வச்சுருக்கோம். பரவாயில்லையா, எனக்கு என்ன பிடிக்கும்னு நல்லா ஞாபகம் இருக்கும் உனக்கு. ஏன்னே கல்யாணமாகி வந்து பிள்ளைகள் குட்டிகள் ஆயிட்டேன்னா உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காததெல்லாம் மறந்துடும் நினச்சியோ? அதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு என்ன பிடிக்கும், செல்விக்கு என்ன பிடிக்கும், அக்காளுக்கு என்ன பிடிக்கும், எல்லாமே எனக்கு தெரியும். அண்ணா அம்மா வந்துட்டாலே. ஐயா ஆறுமுகம் நல்லா இருக்கியா? ஏம்மா உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? இம்மா வாமா. ஏமா போன மாசம் தானே அங்கே வந்து நின்ன, அதுக்குள்ள உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுங்க? இப்போ தானே அங்கேருந்து திருப்பி வந்தேன். 1 மாசமோ 2 மாசமோ, எனக்கு ஒன்றும் ஒரு நாள் பார்க்கலனாலும் 1 வருஷம் பார்க்காத மாதிரியே இருக்கும். ஏச்சி வாங்காச்சி, ஏன் பின்னாடி நின்றுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. இந்த எல்லாரும் பேசிட்டு இருக்காவல்ல, அதான் இங்கே நின்றுட்டேன். ஏக்கா உள்ள வாங்கக்கா, இதுதான் என் பையன் ஆறுமுகம். சரி சரி. நல்லா இருக்கே ஐயா? பாட்டி நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஆமாம் நல்லா இருக்கேன். இது இந்த ராணி வீட்டுக்கிட்ட உள்ள பாட்டி. இங்கே எல்லாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்க. அப்படியா, சரி சரி, நல்லது. ஆச்சி என்ன காலையில் வந்த மாதிரி இருக்கு? ராணி அது ஒரு பெரிய கதை, நான் அப்புறம் சொல்லுங்க. நீ ஆச்சியை உள்ளே கூட்டிகிட்டு போ, நான் உனக்கு அப்புறமா சொல்லுங்க. நான் இவன்ட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரேன். என்னாச்சுமா, ஏதாவது பிரச்சனையா? இல்லட்டி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ ஆச்சியை உள்ளே கூட்டிகிட்டு போ. காலையில் என்ன காப்பி போட்ட? ஏம்மா இன்னைக்கு காலையில் பூரியும் கிழங்கு கறியும் வச்சேம்மா. அண்ணனுக்கு பிடிக்கும்ல, அதனால அதான் வச்சேன். அக்கா உள்ளே செஞ்சுட்டு இருக்காவ, இன்னும் பண்ணி முடிக்கல, இன்னும் கொஞ்சம் இருக்கு. அப்படியா, சரி சரி. அப்போ ஆச்சி கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு என்ன வேணும்னு என்னன்னு கேட்டு எடுத்து வைப்போ. சரிம்மா. ஆச்சியே உள்ளே வாங்க. வார ராணி. இம்மா இருமா. இம்மா டீ குடிக்கியா? வேண்ட மக்களே, நான் அங்கே செல்வி வீட்டில் குடிச்சிட்டு தான் வந்தேன். அவள் இப்போ கொஞ்சம் வேலையாக இருக்காளா, கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன் அப்படின்னா. அப்படியா, சரிம்மா இருக்கட்டும், பரவாயில்ல. கொஞ்சம் நேரம் கழிச்சு நாங்களும் அங்கே போக வேண்டியது தானே. அவள் கொஞ்சம் நேரம் கழிச்சு இங்கே தான் மக்களே வருவா. நான் ராத்திரி போல படுக்கிறதுக்கு அங்கே போனா போதுமே. சரிம்மா, ராத்திரி போல படுக்கிறதுக்கு போறேன். இல்லை எங்கேயா மருமகளையும் காணும், பேரனையும் காணும். ஏமா காலையில் வரும்போது ஒரு 4-4:30 மணிக்கிட்ட ஆயிட்டு, இந்த காரில் தூங்கவே முடியல. நான் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணுவேன், மாதிரி கொஞ்சம் நேரம் ஆடி ட்ரை பண்ணுவான். அதனால நல்ல தூக்கம், 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கவ. அப்படியா, சரி சரி இருக்கட்டும். மாதிரி அந்த பாட்டி எதுக்குமா வந்திருக்கு? சும்மா தானா? இல்லைல்ல, அது ஒரு பெரிய சோக கதை. அப்படியாம்மா, ஏன் ஏதாவது பிரச்சனையோ? ஆமாம் மக்களே, அது எதுக்கு கேட்க. அந்த பாட்டிக்கு ஒத்திக்கு ஒரு பையன் தான் உண்டு. ஒரு 2-3 மாதம் முன்னாடி வரைக்கும் அவங்க வீட்டுக்கிட்ட தான் வீடு எடுத்து தங்கிட்டு இருந்தாவ, வீடு போட்டு தங்கிட்டு இருந்தாவ. இவங்க வீடு ஒரு சின்ன வீடு பார்த்துக்க. அதனால பிள்ளைகள் குட்டிகளும் நானதும் அந்த பக்கத்து தெருவில் தான் ஒரு வீடு எடுத்து அவங்க தங்கிட்டு இருந்தாவ. இப்போ அவங்க வந்து வேற ஊருக்கு போயாச்சு. இந்த திருவிழாக்கு எல்லாரும் வீட்லேயும் சொந்தக்காரங்க மாதிரி எல்லாரும் வந்திருக்காவல்ல, பசங்க அவங்க பிள்ளைகள் பேரன் பேத்தினி எல்லாரும் வந்திருக்காவல்ல. இந்த பாட்டி வீட்டில் அவங்க யாருமே வரவே இல்லை. அதனால அந்த பாட்டி ஒரே அழுகனா வரும்போது வெளியே இருந்து அழுதுகிட்டே இருந்தாவ. சரின்ட்டு கையோட இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஏமா அவங்க பையன் வரலையா ஊர்லேருந்து? சும்மா ஏதாவது வேலை விஷயம்னு வராமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை மக்களே. அவரும் ஃபோன் போட்டு நான் என்ன சும்மா வாவான்னு கூப்பிடாத, உனக்கு பணம் காசு எது வேணும்னா கேளு, அதை மட்டும் அனுப்பித்தாரு, சும்மா என்ன கூப்பிட்டே இருக்காது அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசிட்டாவலாம். அது இந்த பாட்டிக்கு தாங்கவே முடியல, ரொம்ப அழுதுச்சு என்கிட்ட சொல்லி. ஐயா அப்படியா, இந்த காலத்துல இப்படியெல்லாம் கூட இருக்காவளா? ஆமாம் மக்களே, வயசானாலே இப்படி உதறி தள்ளிடுவாவ, பெற்றவங்கன்னு கூட பார்க்காம. நான் வரும்போது திண்ணையிலேருந்து அழுதுகிட்டே இருந்துச்சா. சரி என்ன ஏதுன்னு கேட்டேன். அப்போ தான் விஷயம் எல்லாம் சொன்னான். இந்த மாதிரி என் பையன் மருமவா பேரன் பேத்தி எல்லாரும் அங்கே இருக்காவ, எனக்கு யாருமே இல்லாத நான் அந்த மாதிரி இங்கே இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக போச்சு. நம்ம வீட்டில் தான் எல்லாரும் நிற்கவல்லாம், நீ இங்கே ஒரு 10 நாள் வந்து நின்றுக்கான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஐயா அப்படியா, சரி இங்கே நிற்கட்டும் கொஞ்ச நாள், ஒரு 10-15 நாள் இங்கே நிற்கட்டும். அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும்ல, நம்ம எல்லாரும் நிற்கும்ல, பார்த்துக்கலாம். ஆமாம் மக்களே, அதான் சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். வயசானா இப்படி தான் இருக்கும் போல இருக்கு. ஏமா எல்லாரும் அப்படி கிடையாதுமா, ஒரு சில பேர் இப்படிதான் இருக்காங்க. ஆனா நான் உனக்கு 1க்கு 4 பசங்க நாங்க இருக்கோம்ல, ஒன்னு அப்படியெல்லாம் நாங்க விட்டுற மாட்டோமா. ஐயா மக்களே, நான் அப்படி சொல்லல, நீங்க எல்லாம் நல்லா தான் பாத்துக்கிட்டீங்க. ஒரு சில பேர் இப்படி இருக்காங்கல்ல, அதை தான் சொன்னேன். ஆமாம்மா, என்ன செய்யுதுக்கு அதெல்லாம் பத்தி நினைச்சிட்டு இருந்து சும்மா நம்ம வருத்தப்படுறத விட இந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா நம்ம உதவி பண்ணிட்டு போகலாம். அந்த பாட்டி ஒரு 10 நாள் இங்கே நிற்பாவெல்லாம், சந்தோஷமா நிற்கட்டும். ஆமா மக்களே, சரிம்மா நான் கொஞ்சம் உள்ளே போகிறேன். அந்த ராணிக்கு ஏதாவது உதவி செய்யணும்னா செய்யணும். நாளைக்கு திருவிழா ஆரம்பிக்கலாம். நைட்டுக்குள்ளே நிறைய வேலை இருக்கும், ஒவ்வொரு விஷயம் பண்ணணும். அவளுக்கு போயிட்டு ஏதாவது உதவி பண்ணிட்டு இருக்கேன், நான் உள்ளே இருக்கேன். சரிம்மா நீ உள்ள போ. அந்த பாட்டியை நினைச்சா கவலையா இருக்கு. எதுக்கு பெற்றவங்களை இப்படி கஷ்டப்படுத்துறாங்க எல்லாரும்? அம்மா அப்பாவை பார்த்துக்கிறத விட வேற என்ன வேலை தான் இவங்களுக்குலாம் இருக்கும்னு தெரியல. நம்மளும் ஒரு நேரத்தில் வேலைன்னு ஓட தான் செய்யும். ஆனாலும் பெற்றவங்களை வந்து இப்படி கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல. வயசான காலத்தில் நம்மளை விட்டு அவங்களுக்கு வேற யாரு இருக்குவாவ? என்னதான் நடக்குவோ இந்த உலகத்தில். இந்த ட்ரெஸ் அவ்வளவா நல்லா இல்லை, ஆவரேஜ் தான். வேற ட்ரெஸ்ஸை போடுவோம். இந்த
இந்த ட்ரெஸ் அழகா இருக்கு. நம்மகிட்ட இருக்கிறதுல இந்த ஒன்று தான் உருப்படியா இருக்கு. சரி, இதையே போட்டுட்டு போவோம். இவன் என்ன கண்ணாடி முன்னாடி ஃபேஷன் ஷோ காமிச்சிட்டு இருக்கா? ஏ சத்யா, வா நந்தினி. இது என்ன கண்ணாடி முன்னாடி நின்று ஃபேஷன் ஷோ காமிச்சிட்டு இருக்க? என் ட்ரெஸ் நல்லா இருக்கா நந்தினி? ஆமாம் சத்யா, நல்லா இருக்கு. ஆனால் இதை விட கூட கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கலாம். இட்டி உன் ட்ரெஸ் அழகா இருக்கே. ஆமாம், நான் இதை அங்கே பாம்பேல வாங்கினது. நான் இங்கே நல்ல ட்ரெஸ் போடுறதுக்கு என்கிட்ட இருக்கிறதுல இது ஒன்று தான் உருப்படியாக இருக்குது. என்னது? ஒன்றும் இல்லை நந்தினி, என்கிட்ட இருக்கிறதுல இதுதான் கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்குது. வேற இருக்கிறது எல்லாமே இந்த திருவிழாக்காக எடுத்து வச்சிருக்கேன். சரி பரவாயில்ல, இருக்கட்டும், இதே போட்டுட்டு வா. இவ்வளோ ரெண்டு பேரும் எங்கே போகிறாளுகோ? இட்டி சத்யா, எங்கே போட்டுக்கு இப்படி ரெடி ஆகிட்டு நிற்க? சோனி, உனக்கு அப்போ விஷயம் தெரியாதோ? என்ன விஷயம்? எங்கேயாச்சும் வெளியே போகிறீங்களோ? இட்டி ஆதி வந்திருக்காங்களா? ஆமாம், அதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே போதுக்கு இப்படி ரெடியாக நிற்கிறீங்க? இட்டி, நம்ம அத்தை பையன் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கான். அழகா ரெடியாகி எப்படி முன்னாடி போய் நிற்க வேண்டாமா? எப்ப இந்த ரெண்டு அலப்பறையும் தாங்க முடியல எனக்கு. சை இட்டி, அவன் முன்னாடி போய் நிற்கிறதுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு நிற்கிறீங்க. நான் நினச்சேன் நீங்கள் ரெண்டு பேரும் எங்கேயோ வெளியே போக போகிறீங்கன்னு. இதில் அசிங்கப்படுறதுக்கு என்னடி இருக்கு? அத்தை பையன், அழகான அத்தை பையன், அன்னைக்கு சொன்னோம்ல அதே தான். அவன் முன்னாடி போய் நிற்கும் போது நம்ம அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போய் நிற்கணும். இப்படி ஊத்தப்பலோட ஒரு மாதிரி கிறுக்கிமே போய் நிற்கக்கூடாது. அழகா நின்னாதான் அவன் நம்மளை பார்த்து அப்படியே இம்ப்ரெஸ் ஆவான். ஆமாம் சத்யா, கரெக்டாக சொன்னேன். சரி போங்க போங்க, ரெண்டு பேரும் அவன் முன்னாடி போய் நின்று ஃபேஷன் ஷோ பண்ணுங்க போங்க. இவளுக்கு எங்கே தெரியும் அத்தை பையனோட அருமை. நந்தினி வா, நம்ம போவோம். சரி, ரெண்டு அழுப்பைகளை பாரு. எங்களை அழுப்பேன்னு சொல்லதுக்கு முன்னாடி எனக்கு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நேற்று நைட்டு என்ன டீ செஞ்ச நீ? நேற்று நைட்டா? நல்லா தூங்குனேன். ஏன் டீ? எது தூங்குனியா? தூக்கத்தில் என்னத்தை வளர்னேன்னு உனக்கு தெரியுமா? தூக்கத்தில் வளர்னேன்னா என்னது? என்னடா நின்று நான் அம்மிட்ட போய் சொல்லிட்டு வரேன். அதுக்கப்புறம் என்ன விஷயம்னு உங்ககிட்ட சொல்லுங்க. இட்டி சத்யா, தூக்கத்தில் என்னட்டி வளர்னேன்னு சொல்லிட்டு போட்டி. இல்லை வேண்டாம் வேண்டாம், நான் அம்மிட்ட சொல்லிட்டு வரேன். ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் அல்ப தானே. அல்பதானத்தை நின்று அம்மிட்ட போய் சொல்லிட்டு வரேன். சத்யா சத்யா நின்று. சத்யா, நந்தினி நேற்று நான் தூக்கத்தில் என்ன வளர்னேன்னு சொல்லிட்டு போறா. போய் தானே சொல்லுகா. ஏட்டி, யார் அந்த கார்த்திக்கு? என்னது கார்த்திகா? நந்தினி, நான் தூக்கத்தில் என்ன வளர்னேன்னு சொல்லிட்டி. நீ தூக்கத்தில் ஏதோ கார்த்திக்கிட்ட பேசிட்டு இருந்த. நீங்கள் போங்க, யாராச்சும் பார்த்துருவாங்க, நான் ஃபோன் நம்பர் தரமாட்டேன், நாளைக்கு பார்க்கலாம், திருவிழாவில் பார்க்கலான்னு எதோ சொல்லிட்டு இருந்தேன். ஐயையோ, சத்யா கேட்டுட்டாலோ? ஆமாம், நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கேட்டுட்டு இருந்தோம். எனக்கு ஒரே சிரிப்பு. ஆனால் அவ இருக்கல்ல பயங்கரமாக கடுப்பாயிட்டா. இன்னைக்கு மட்டும் சித்திட்ட சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, திருவிழாக்கு நீ வெளியே வரவே முடியாது. ஐயோ, நான் இப்போ என்ன செய்யுதுக்கு? அம்மைக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். சீக்கிரம் போவா, அவளை போய் தடுத்து நிப்பாட்டு. ஆமாம், யார் இந்த கார்த்திக்கு? உனக்கு தெரிஞ்சவங்களோ? அதுவா, அது ஒரு பையன். நான் அப்புறமா சொல்லிக்கேன். ஐயே ஆச்சி, இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கா? ஒரு ஃபோன் போட வேண்டியது தானே ஆச்சி உங்களுக்கு? எதுக்குமா உங்கள் வீட்டிலேயே எல்லாரும் விருந்துக்காரெலாம் வந்திருப்பாவல்ல, அதை நான் ஃபோன் போடாமல் அப்படி வீட்டிலேயே இருந்தேன். ஆச்சி, நான் அன்னைக்கே நீங்கள் வரும்போது சொன்னோம்ல, உங்களுக்கு அங்கே தனியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வந்துருங்க, நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருப்போம்னு சொல்லி வர வேண்டியதானே ஆச்சி? ஆமாம்மா, நானும் உங்கள் வீட்டில் எல்லாரும் நிற்குவாங்க, சும்மா எதுக்கு நானும் வந்து உனக்கு தொந்தரவான்னு நினச்சி தான் நான் வராமல் இருந்தேன். ஆச்சி, எனக்கு உங்களை முன்னாடி தெரியாது, இப்போ தான் நான் உங்களை பார்க்கேன். ஆனால் உங்கள் கதையெல்லாம் கேட்டாலே எனக்கே வருத்தமாக தான் இருக்குது. நீங்கள் ஒன்றும் சும்மா அழுதுகிட்டே இருக்காதீங்க, சும்மா அழுது உங்கள் உடம்பே கெடுத்துக்காதீங்க. இங்கே இருங்க ஒரு 10 நாள். நான் திருவிழா வந்தாச்சுல, நம்ம எல்லாரும் இங்கே சந்தோஷமாக இருப்போம். ஆமாச்சி, நீங்கள் இங்கே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் அம்மா இருக்காவ, எல்லாரும் இருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. நீங்கள் உரிமையாக உங்கள் வீடு மாதிரி இங்கே நீங்கள் இருக்கலாம். ரொம்ப நன்றி மக்களே. உங்கள் அம்மையும் என்கிட்ட அப்படி தான் சொன்னாவ. என் பிள்ளைகள் எல்லாரும் உனக்கும் பிள்ளைகள் தான், பேரன் பேத்தி எல்லாரும் உனக்கும் பேரன் பேத்தி தான். நீ இங்கே வந்து இருன்னு சொன்னதுனால தான் நான் வந்தேன். ஆமாம், எல்லாரும் உறங்கிட்டு இருக்காவ. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் எந்திரிச்சு வரட்டும். நீங்களும் உங்களுக்கு பாட்டிடான்னு நாங்கள் சொல்லுவோம் பாரு. ரொம்ப நன்றி ராணி. என்ன சின்னத்தே பெரியத்தே ரொம்ப பிஸியா இருக்கீங்களோ? இந்த பாட்டி யாரு? மாமா அது எந்திரிச்சாச்சா? காஃபி டீ ஏதாவது போட்டு தரட்டா? ஆமாத்தே, அதுக்காண்டி தான் வந்தேன். உள்ள பார்த்து யாரையும் காணதுக்கு இல்லை. சரி, நீங்க பின்னாடி தான் இருப்பீங்கன்னு இங்கே வந்திருக்கேன். ஆச்சி, இது எங்க அண்ணன் இருக்காம்ல சென்னையில, அவங்க பையன் ஆதி. வாவ், ஹூ இஸ் திஸ் பியூட்டிஃபுல் லேடி? எம்மாடி, இந்த பையன் என்னவோ சொல்லுங்கண்ணே, எனக்கு ஒன்றும் புரியலையே. அது ஒன்றும் இல்லை ஆச்சி, யார் இந்த அழகான பொண்ணுன்னு இங்கிலீஷில் கேட்டான். ஏய்யா, நான் அவ்வளோ அழகாக தான் இருக்கேன். ஆமா, நீங்க இந்த வயசுலயே என்ன அழகா இருக்கீங்க. ஆதி, இது எங்கள் ஃப்ரெண்டு தான், வீட்டுக்கிட்ட உள்ள பாட்டி தான். அவங்க வீட்டில் விருந்துக்காரி யாரும் வரலன்னு பாட்டி ஒரே அழுக. அதனால இங்கே உங்கள் ஆச்சி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாவ.
ஓ அப்படியா, பரவாயில்ல, நம்மள இருக்கோம்ல, ஆச்சி இனிமே ஜாலியா இருப்பாங்க பாருங்க. அப்படியே ராசா மாதிரி இருக்கான், ராஜ்குமார் மாதிரி இருக்கே நீ அழகா. என்ன ஆச்சி, நான் உங்களை அழகா இருக்கேன்னு சொன்னதும் நீங்க திருப்பி என்ன சொல்லிட்டீங்களா? இல்ல மக்களே, அழகா இருக்கே நீ. உன்னை ஏதாச்சும் பொம்பளை பிள்ளை பார்த்துன்னு வச்சுக்கோயேன், வச்ச கண்ணு எடுக்காம பார்க்கும், அவ்வளோ அழகா இருக்கே நீ. ஆஹா பரவாயில்லையே, ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. ராணியத்தே, எனக்கு ஒரு கப் காஃபி கிடைக்குமா? நீங்க இருந்துக்க மக்களே, நான் போய் எடுத்துட்டு வரேன். அப்படியே இந்த ஆச்சிக்கு ஒரு கப் காஃபி எடுத்துட்டு வந்துருங்க. சரி எடுத்துட்டு வரேன் இரு. ஐயா எனக்கு வேண்டாயா. ஏச்சி இருக்கட்டும், குடிங்க, எனக்கு ஒரு கம்பெனி கொடுங்களேன். சரி அப்பண்ணா. ஏச்சி நீங்களும் இருங்க, நான் போய் ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்.